பருப்பு வெந்துருச்சு. நம்ம 2 விசில் தான் விடணும், ஏன்னா பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ இந்த பக்கம் தாளிப்புக்கு நான் வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, மல்லியில் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் எண்ணெய், கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே நல்லா வதங்கிட்டுருக்கு. நம்ம பெருங்காயத்தூள் எல்லாமே, தக்காளி, பூண்டு எல்லாமே பருப்பில் போட்டாச்சு. இப்போ பருப்பு எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். சும்மா ஒரு கொதித்த உடனே இறக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் ரசத்துக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பருப்பு எடுத்து போட்டிருக்கேன். இதில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். இப்போ பருப்பு எடுத்து ஊற்றிட்டேன். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு நான் 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பருப்பு இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டேன். இப்போ பருப்பு தண்ணி ரசத்துக்கு பருப்பு, தக்காளி, கொஞ்சம் பருப்பு குழம்பு ஊற்றிக்கிட்டேன். தக்காளி, புளி எல்லாமே கரைச்சி வச்சுட்டு இப்போ கொஞ்சம் மல்லி இலை போட்டிருக்கேன். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுது எடுத்து போட்டாச்சு. மிளகு, சீரகம், பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் அரைச்சி போட்டேன். 2 வத்தல் கிள்ளி போட்டு நல்லா வதக்கிடுச்சு. இப்போ ரசத்துக்கு கரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பருப்பு தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஏற்கனவே நம்ம பருப்பில் போட்டது இருக்குது, ரசத்துக்கு போதும். இப்போ நுரக்கட்டி வரவும் நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு. வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு செஞ்சுக்கலாம் சிம்பிளாக. பாருங்கள், நான் பாசிப்பருப்பு, துவரம்பருப்பும் போட்டுட்டு ஒரு பருப்பு குழம்பு தான் செய்ய போகிறேன். இதிலே நம்ம தண்ணி எடுத்து ரசம் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நான் பருப்பு நல்லா கழுவிட்டு துவரம்பருப்பு ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர், 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ ஜீரகம் மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கலை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன், வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 5 பெரிய பூண்டு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, இந்த 2 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். ஒரு 2 விசில் 3 விசில் வந்தோடனே நம்ம இறக்கிட்டு தாளி போட்டு அந்த தண்ணி இறக்கி வடிச்சிட்டு ரசம் வச்சுக்கலாம். இப்போ சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறினோடனே சாப்பாடு வச்சுக்கலாம். இப்போ நான் வெண்டைக்காய் ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்தேன். இந்த பாருங்கள், பிஞ்சு வெண்டைக்காய் தான் இருக்குது, நல்லா இருக்குது, சின்ன சின்னதாக தான் இருக்குது. இது பருப்பு ரசம் வச்சு வெண்டைக்காய் பச்சடி வைக்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி உணர வச்சுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா பொடுசாக கட் பண்ணியாச்சு. நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் உணர்ந்துச்சுன்னா அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. அதுக்காகத்தான் இப்போ நான் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 20 நிமிஷம் கழித்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டு சால்ட்டு போட்டாச்சு. இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் புளி கரைச்சி, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி கரைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கொதிச்ச உடனே கெட்டியானோன்னா நம்ம இறக்கலாம். வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. வெண்டைக்காய் பச்சடி பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். குழம்பு தூள் சூப்பராக இருக்கும். இது வெண்டைக்காய் பச்சடி, கத்திரிக்காய் பச்சடி, நம்ம புளிக்குழம்பு, வத்த குழம்பு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கும் போட்டுக்கலாம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு பார்த்திங்கன்னா சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு நல்லா தக்காளி போட்டு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு, வத்தல் கிள்ளி போட்டு பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பக்கம் பருப்பு தண்ணி ரசம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா காரசாரமாக வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காய் பச்சடிக்கும் பருப்பு குழம்பு ரசத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் அப்பளம் பொரிச்சாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு இதுதாங்க. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் பாப்பாவுக்கு சாப்பாடு தட்டில் போட்டாச்சு. சாப்பாடு, பருப்பு குழம்பு, வெண்டைக்காய் பச்சடி, அப்பளம். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.